பசிக்குது மனசு. அடுத்ததான் நம்ம கிட்ட பேச வந்திருக்கிறது சித்ரா. இவங்க ஜிஹெச்ல இன்டென்சிவ் கேர் யூனிட், அதாவது ஐசியூல நர்ஸா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க இதுல 13 வருஷ காலமா பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். அனுபவம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேஷண்ட்டுக்கு நாம பணிபுரியும் போது அதுல இருக்கிற சந்தோஷமே தனிதாங்க மேடம். மக்களுக்கு சேவை செய்யறது மகேஷன் சேவை செய்யறது, நோயாளிகளுக்கு நாம் சேவை செய்யும் போது அதுல இருக்கிற ஒரு ஆத்ம திருப்தி வேற எதுலையுமே இருக்காது மேடம். இந்த துறை நீங்க படிச்சு தேர்ந்தெடுத்தீங்களா? இந்த துறையில் சிறிய வயதிலிருந்தே நான் இந்த துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று என்னுடைய விருப்பம். அதுக்காகவே ட்ரைனிங் எடுத்தேன் மேடம். பட் ஆரம்ப காலத்துல இது பொதுவாவே பேஷண்ட்ஸ் அப்படின்னும் போது ஒரு நோயாளி கஷ்டமா இருக்கும் இல்லையா? நீங்க சர்வ் பண்ண போறீங்க, பட் எல்லா தரப்பு எல்லா வயசு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருப்பாங்க. எடுத்துக்கணும் இல்லையா? நம்ம வீட்டு பிள்ளைகளா நம்மளுக்கு தோணும் மேடம். என்னைக்கு இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டோமோ அதை நாமே பேஷண்ட்களுக்காக அர்ப்பணிக்கணும் அப்படின்னு ஒரு பிளட்ஜே எடுத்துட்டு வந்திருக்கோம். நர்சிங் பிளட்ஜ். ஐ மீன் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கேர் கொடுக்கும் போது இதே அன்னை தெரேசா, கைவிளக்கேந்திய காரிகை, நைட்டிங்கேல், இவங்கெல்லாம் 2ஆம் உலக போற போதே மருத்துவம் தோன்றாத காலத்திலேயே இவர்கள்லாம் காயத்திற்கு சேவை செய்து காயத்திற்கு மருந்து போட்டு குணப்படுத்திருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நர்சிங் லெவல் அப்கிரேட் லெவல்ல போயிட்டு இருக்கு. பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கேர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு லெவல்ல நம்மளால பேஷண்ட் கேர் ஆகி சந்தோஷமா வீட்டுக்கு போகணுன்ற ஒரு நல்ல நிலையில இருக்கணும் போது பெருமையா இருக்கு. இதோட பேஷண்ட்டுக்குரிய அது தகுந்த மாதிரி படிக்கிறது, அனாட்டமி அண்ட் பிசியாலஜி, பேஷண்ட் பார்மகோ தெரப்பி, இதெல்லாம் படிச்சு அவங்களுக்கு அதே லைன்ல நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின் போது உண்மையிலேயே அதோட டேக்ட்ஃபுல்னஸ், அதோட எஃபிஷியன்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ டாக்டர் அவருடைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போறாரு, ஆனா அங்க கூட இருப்பாங்க இல்லையா அந்த பேஷண்டோட அம்மாவோ யாரோ அந்த உறவினர், அவங்க உங்களதான் பாப்பாங்க இல்லையா? உங்களை நம்பிதான் அங்க இருப்பாங்க இல்லையா? அந்த ரிலேஷன்ஷிப் சொல்லுங்களேன். பேஷண்ட்ஸ் அதாவது இன்டென்சிவ் கேர் யூனிட்டும் போது பேஷண்ட்ஸ் அருகாமையை நாங்க அதிகமா நாங்க அட்டெண்டர்ஸ் அலோவ் பண்றது கிடையாது. ஏன்னா யூனிட் அவங்களுடைய உறவினர்களை அலோவ் பண்ண தேவை இருந்தாதான் நாங்க கூப்பிட்டு அலோவ் பண்ணுவோம். ஏன்னா காமா இருக்கணும் அந்த சூழ்நிலை இருப்பது. பேஷண்ட், நர்ஸ், டாக்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படி இருக்கும். தேவைப்பட்ட அட்டெண்டர்ஸை கூப்பிட்டு பேஷண்டோட கண்டிஷனை நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ அந்த பேஷண்ட் அட்டெண்டர்ஸ் நம்ம நோட் பண்ணி என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதையும் பார்ப்பாங்க. ஓ இஸ் கோயிங் டு கெட்டிங் ரைட் டைரக்ஷன் அப்படின்ட்டு பார்த்துட்டு போவாங்க. இது எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இது வரைக்கும் வரல. ரொம்ப கிரிட்டிக்கலான கேசஸ் தான் யூசுவலா ஐசியூல வருது. அதுலயும் ரொம்பவே நம்மளுக்கே தெரியாது இல்லையா? கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கும் போது நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? உங்களுக்கு நீங்க என்ன சொல்லிப்பீங்க? உங்க மனசு எப்படி இருக்கும்? இத கண்டிப்பா அந்த கேஸ நம்ம ஒரு காப்பாத்தி ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலையில நம்ம ஹேண்டில் பண்ணணும். இந்த கேஸ் எப்படியா இருந்தாலும் நம்மகிட்ட இந்த வார்டை விட்டு நல்லா காப்பாத்தி வெளியில அனுப்பிச்சு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட நாங்க ஹேண்டில் பண்ணுவோம் இந்த கேஸ். அதுக்கப்புறம் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் நர்சிங் கேர் கொடுத்தோம், பேஷண்ட்ஸ்க்கு வாய்ப்பில்லைன்ற பட்சத்துல அது நம்ம சொல்லவே முடியாது. அந்த முடிஞ்ச அளவுக்கு கேர் கொடுத்துட்டு தான் இருப்போம் பேஷண்ட்டுக்கு. அதுக்கு மேல அதோடைய இல்ல இப்போ நீங்க உங்களுடைய மனச, உங்க ஃபீலிங்ஸை நீங்க தெரியப்படுத்தணும். பேஷண்டோட ரிலேட்டிவ் கிட்ட போய் பேசணும் இல்லையா? இதுதான் உண்மை நிலை அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வரும்போது டேஞ்சரஸ் இல்லிஸ்ட்ன்றத கையெழுத்து வாங்குவோம் மேடம். பேஷண்ட் எந்த கண்டிஷன்ல கொண்டு வரீங்க அப்படின்றத பேஷண்ட் அட்டெண்டர்ஸ்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கண்டிஷனை அவங்க தெரிஞ்சிட்ட பிறகு அவங்க ஒரு சிக்னேச்சர் வாங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் எங்களோட ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்களோட ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பேஷண்ட் அட்மிஷனுக்கு வரும்போதே நாங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஒரு கால் அன்பார்ச்சுனேட்லி காப்பாற்ற முடியாம போயிடுச்சுன்னா நீங்க அதை எப்படி நீங்க சொல்றீங்க? அது முன்னாடி உங்களுக்கு தான் தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த கேர் கிவருக்கு தான் தெரியும் இல்லையா? நர்ஸா அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நீங்க எப்படி போய் அதை எக்ஸ்பிளைன் பண்றீங்க? எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க நல்லா கேர் கொடுத்துட்டு காப்பாத்திட்டு தான் இருக்கோம். இன்னமும் அவங்க கண்டிஷன் காப்பாத்திட்டு இருக்கும் போதே கூப்பிட்டு காட்டுவோம். ரீசசிட்டேஷன் இருக்கிற போது பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி ரீசசிட்டேஷன் நடந்துட்டு இருக்குது, இந்த மாதிரி உயிரை காப்பாத்த போராடிட்டு இருக்கிறோம்
அட்டண்டர்ஸ்ட எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு தடவை காமிச்சும் கொடுப்போம். இந்த மாதிரி போராடிட்டு இருக்கோம். இதுக்கு மேல நாங்க வந்து பிழைக்க வாய்ப்பு இருக்குதா என்பது அது வந்து அதோட சூழ்நிலை எப்படின்றத வந்து நாங்க பார்த்துட்டு தான் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் as well as நாங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதுக்கு மேல வாய்ப்புகள் வந்து முடிஞ்ச அளவு நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். முடியலன்னும் போது அதோட கண்டிஷன் வந்து புரிஞ்சுக்குங்க எப்படின்றது அப்படின்னு அவங்களுக்கு எதுவும் பாசிட்டிவ் ஆட்டிடியூடா ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவ் பிழைக்க முடியாது அவங்கள ஒரு சைக்கலாஜிக்கலா தயார்படுத்திடுவோம். இவ்வளவும் செஞ்சோம் முடியல அப்படின்ற பட்சத்துல அவங்களே தன்னோட மனநிலையை அவங்களே ஏத்துக்கிற அளவு கொண்டு வரும். இத்தனை வருட காலத்துல நீங்க எத்தனையோ ஃபேமிலி சந்திச்சிருப்பீங்க இல்லையா? இந்த ஃபேமிலி இன்னைக்கு இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நல்லபடியா போறாங்க இல்ல வேற முறையில மிஸ் பண்ணிருக்கீங்களா? ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போகும்போது சிஸ்டர் எங்க அவங்கள பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு கேட்பாங்க மேடம். அந்த அளவுக்கு கேர் கொடுத்தாங்க அந்த சிஸ்டர். எங்க வீட்டு சகோதரியா இருந்து உங்களை ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மிஸ் பண்ணிட்டோம், மனசு ரொம்ப வேதனையா இருக்கும், ஐயோ நம்ம பார்க்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீலிங். நெக்ஸ்ட் ரிவ்யூ வரும்போது பார்த்து பேசிட்டு போவாங்க. அந்த மாதிரி தொடர் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இருக்கா? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பேஷண்டா வந்து இன்னைக்கும் அதை மீறி ஒரு ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி ஒரு சில பேஷண்ட்ஸ் இருக்காங்க மேடம். ரிலேஷன்ஷிப்ஸ் எங்க அவங்கள பார்க்கணும், உங்களால இந்த உயிர் பிழைக்கப்பட்டது, நீங்க கொடுத்த கேர்ல இந்த அளவுக்கு வந்து காப்பாத்தி இருக்கும், பேஷண்ட் நல்லா இருக்காங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் மெடிக்கல் டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பிளஸ் நர்சிங் கேர் இல்லைன்னா இந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க மேடம். சந்தோஷமா இருக்கும் மேடம். வேற எதுலயுமே இல்லாத மன நிறைவு அவங்க சொல்லும் போது ஒரு சந்தோஷமா இருக்கும். பேஷண்ட் அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல ரிசீவ் பண்ணிட்டு எழுந்து உட்காந்து பை சொல்லிட்டு போற அளவுக்கு இருக்கும்போது அது உண்மையிலேயே மிராக்கிள் தான் மேடம். இன்னைக்கு எங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நர்சிங் ப்ரொஃபஷனல் இஸ் த கிரேட், நர்சிங் இஸ் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்ட் அண்ட் சயின்ஸ். இது வந்து உண்மையிலேயே இந்த கிரேட் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்டர்நேஷனல் லெவல்ல. இந்த ப்ரொஃபஷனலை எல்லாம் தேர்ந்தெடுக்கணும், அதே மாதிரி பேஷண்ட் கேர் கொடுக்கணும், எஃபிஷியன்ட் நர்ஸ்ன்ற பேர் வாங்கணும் அப்படின்பது என்னுடைய ஆசை மேடம். சொல்ல துடிக்கிற மனசு